பொய் சொல்கிறாரா மோடி? ஜெயராம் ரமேஷுக்கு சில கேள்விகள். சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மோடியை ஒரு பொய் மனிதர் என்று கூறியிருக்கிறார். எந்த அடிப்படையில் இவர் இதை கூறுகிறார் என்று தெரியவில்லை. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்றால் அதற்கு குறைந்தபட்ச ஆதாரமாவது கையில் வைத்துக்கொண்டு பேச வேண்டும். ஆதாரம் இல்லை என்றால் கூட பரவாயில்லை, அந்த குற்றச்சாட்டுக்கு போதுமான முகாந்திரமாவது இருக்க வேண்டும். ஆனால் மோடி பொய் சொல்கிறார் என்பதற்கு ஜெயராம் ரமேஷ் என்ன உதாரணங்கள் சொல்கிறார் தெரியுமா? மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் இந்து மற்றும் முஸ்லிம் மக்களிடையே என்றுமே பிரிவினை ஏற்படுத்த மாட்டேன் என்று கூறிவிட்டு அடுத்த நாளே முஸ்லிம்களை பற்றி குறிப்பிடுகிறாராம். அப்படி என்ன முஸ்லிம்களை பற்றி மோடி குறிப்பிட்டார் என்பதற்கு அவரே ஒரு விளக்கத்தையும் சொல்றாரு. அதாவது காங்கிரஸ் கட்சி இப்போது முஸ்லீம் லீக் கட்சியைப் போல செயல்படுகிறது என்று மோடி வைத்த குற்றச்சாட்டை மேற்கோள் காட்டுகிறார். உங்கள் லாஜிக்லேயே 1000 ஓட்டைகளை வைத்துக்கொண்டு மோடியை குறை சொல்ல வந்துட்டீங்க. முஸ்லீம் லீகுக்கும் இந்திய முஸ்லீம்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தனிநாடு கேட்ட கட்சி முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக்கிற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இந்திய மண்ணிலேயே தங்கியவர்கள்தான் இந்த இந்து முஸ்லீம் சகோதரர்கள். இந்திய முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் லீகுக்கும் நீங்கள் தான் முடிச்சு போட்டு கொண்டிருக்கீங்க. சொல்லப்போனால் இப்படி சம்பந்தப்படுத்தி பேசுவதன் மூலம் நீங்கள் இந்திய முஸ்லீம்களை இழிவுபடுத்துகிறீர்கள் என்றே கூறலாம். ஆனால் மோடி பொய் சொல்லிவிட்டாராம். அடுத்து காங்கிரஸ் மத அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுக்கும் என்று மோடி பொய் சொல்கிறாராம். அட ஜெயராம் ரமேஷ் சார், நீங்கள் தூக்கத்திலிருந்து அப்படியே எழுந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோடியெல்லாம் பொய் சொல்லலை. உங்களுடைய காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் செய்த அட்டூழியத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அது கூட தெரியாமல் மோடியை குறை சொல்லியிருக்கீங்க. அடக்கடவுளே, யாராவது ஜெயராம் ரமேஷ் அவர்களுக்கு மேட்டர் என்னன்னு புரிய வையுங்கப்பா. இல்லைனா அவர்தான் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் வெட்ட வெளிச்சமாகிவிடும்.